முதலமைச்சர் வகிக்கக்கூடிய பொறுப்புகள் பொது நிர்வாகம் மற்றும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் வருவாய்த்துறை அதிகாரிகள் துறை மற்றும் உள்துறை, இது தவிர சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை, மகளிர் நலத்துறை, இளைஞர் நலத்துறை ஆகிய அனைத்து துறைகளும் ஜோசப் விஜய் முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மாற்றுத்திறனாளிகள் துறை, இது தவிர நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் விநியோகம், நகர்ப்புற குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகளை முதலமைச்சர் அந்த பொறுப்புகளை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல புசிய ஆனந்த் கிராமப்புற மேம்பாடு மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார். வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆதவ் அர்ஜுனா அந்த பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் KJ அருண்ராஜ் சுகாதாரத்துறை, மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக டாக்டர் KG அருண்ராஜ் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. KA செங்கோட்டையன் நிதியமைச்சராக பொறுப்பு வகிப்பார். அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதித்துறை மற்றும் ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வூதிய உதவித்தொகை ஆகிய துறைகள் KA செங்கோட்டையனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான P வெங்கட்ரமணனுக்கு உணவு மற்றும் நுகர்பொருள் விநியோகத்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உணவுத்துறை அமைச்சராகவும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராகவும் வெங்கட்ரமணன் பொறுப்பு வகிப்பார் உணவுத்துறை அமைச்சராக என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் CTR நிர்மல்குமார் எரிசக்தி துறை அமைச்சர், மின்சாரம் மற்றும் நீதிமன்றங்கள், சிறைத்துறை, ஊழல் ஒழிப்பு மற்றும் சட்டப்பேரவை, ஆளுநர், தேர்தல்கள் ஆகிய துறைகள் அந்த எரிசக்தி துறைக்குள் அடங்கி அத்தனை பொறுப்புகளையும் CTR நிர்மல்குமார் வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் பொறுப்பு வகிப்பார். அந்த துறை அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர தொல்லியல் துறை மற்றும் செய்தி விளம்பரத்துறை மற்றும் திரைப்பட தொழில்நுட்ப துறை, அச்சகத்துறை ஆகியவற்றையும், அரசு அச்சகம் ஆகியவற்றையும் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்து அந்த துறைகள் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் TK பிரபு அவர் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார். கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை ஆகியவை TK பிரபு சட்டமன்ற உறுப்பினருக்கு, அந்த அமைச்சருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வி கீர்த்தனாவுக்கு தொழில்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிப்பார். தொழில் மற்றும் முதலீடு மேம்பாட்டுத்துறை, முதலீட்டுத்துறை, வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளை செல்வி கீர்த்தனா சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பு வகிப்பார் என